எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை அப்படின்னா ஓடி ஒளியிறது, இல்லைன்னா ரொம்ப பயப்படுறது, இந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரச்சனையை விட அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த வலி வந்து ரொம்ப அதிகம். இப்போ ஒரு சின்ன விஷயம் பாருங்க. ஒரு மளிகை கடையில மளிகை கடையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபாய்க்கு மேல ஒரு தம்பி வந்து கடன் வச்சு வாங்குறாரு. சரிங்களா? அந்த கடனை அவரால் அந்த அந்த மளிகை கடைக்கான அந்த காசை திருப்பி தர முடியல. இவன் என்ன பண்றான், ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, அத அந்த அந்த கடையை ஸ்கிப் பண்ணணுங்கிறதுக்காக சுத்தி சுத்தி போறான். ஏன்னா பார்த்தா கேட்டுருவாரு, திட்டுவாரு. அதனால நம்ம என்ன பண்ணோம், அப்படியே சுத்தி சுத்தி போலான்னு சொல்லி இங்கிருந்து சுத்தி போய் இதை விட விலை அதிகமான காசு கொடுத்து அங்க பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். சரிங்களா? ஒரு நாள் வந்து என்ன தம்பி என்னன்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பையன் சொல்றான், இல்லைங்கண்ணே காசு கொடுக்கணும், அதனால தான் நான் வந்து அப்படியே சுத்திட்டு போயிடுறது, இவர் திட்டுவாரு, டென்ஷன் ஆகிடுவாரு அப்படின்னு அப்படியே சுத்திட்டு போறேன் அப்படின்னு அந்த தம்பி சொன்னாப்புல. அப்புறமா அந்த கடைக்காரர்கிட்ட பேசும்போது, ஐயோ ஒன்றும் இல்லைங்க ஏங்க, அதாவது அவன் காசு கொடுக்கறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவன் தினம் போய் அங்க காசு அதிகமா கொடுத்து வாங்குறான், அதுல எனக்கு நஷ்டம். இவன் டெய்லி வந்து இங்க ஒரு 200 300 வாங்கிட்டு போனானா அதுவாது எனக்கு கொஞ்சம் லாபகரமா இருக்கும். அதுவும் போச்சு, வர வேண்டிய காசும் போச்சு அப்படின்னாப்புல. அப்புறம் அந்த தம்பிகிட்ட சொன்னோன்னே அது வந்து டெய்லி வாங்கினாரு. அப்புறம் ஒரு 200 500 சொல்லி ஒரு 15 20 நாள்ல கிட்டத்தட்ட காசை வந்து அதை கழிச்சிட்டாப்ல, கொடுத்து முடிச்சிட்டாப்ல. சரிங்களா? அப்ப பாருங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனையும், அதாவது இந்த பிரச்சனை ஐயோ இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ அப்படின்னு பார்த்து பார்த்து அந்த பயப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேதனை தான் ரொம்ப அதிகம். ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா, அவங்க பையன் கீழே அந்த விழுவ போகிறான், அதாவது கொஞ்சம் ஸ்கிட் ஆகி விழுவ போறான். அந்த அம்மா வந்து டக்குன்னு பிடிச்சிடுறாங்க, பிடிச்சி அடி வெளுவன்னு விழுகிறாங்க. ஏன்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும். அவன் கீழே விழுந்திருந்தா கூட ஒரு சின்ன 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 காயம் தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளா போயிருப்பாப்ல. ஆனா என்ன ஆகுது, இந்த கீழே விழுகிற அடியை விட அந்த அம்மா கொடுத்த அடி ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? அப்ப பாருங்க, இது என்ன சொல்றது, நம்ம சொல்லுங்க பார்ப்போம். நீங்க பிரச்சனையை பார்த்து அந்த பயப்படுறது தான் இங்க உங்களுடைய வாழ்க்கையவே வந்து ஒரு ஒரு இயலாத கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். நீங்க அதுக்கு எதிரியோ பிரச்சனையோ நீங்க வந்து நேரடியா சந்திச்சுறது எவ்வளவு நல்லது. ஒருத்தர்கிட்ட பணம் தரணும், நம்மளால தர முடியல, நேரா போயிட்டு ஐயா என் நிலைமை இதுதான், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், ஒரு 6 மாசம் ஆகதான் செய்யும், எனக்கு பண்ணிடலாம் பார்த்தேன், என்னால முடியல, மன்னிச்சுக்கோங்கன்னா அந்த பிரச்சனை அழகா முடிஞ்சிடும், சுமூகமா போகும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அவனை பார்த்து அவனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம, இது மாதிரிதான் ஒவ்வொரு பிரச்சனையும். ஒரு கம்பெனி லாஸ்ல போகும், இந்த மாதிரி பண்ண போயிரும் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அவன் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து லாஸ்ல கொண்டு போய் விட்டுருவான். சரிங்களா? இங்க வந்து நம்ம பிரச்சனைகளையும் எதிரிகளையும் பார்த்து பயந்து பயந்து நம்ம அதை தப்பா பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லைஃப்ல கடைசி வரைக்குமே அதே மாதிரி தோல்வியிலேயே போயிடுவாங்க. எப்பயுமே தைரியமா எதிர்கொள்ளுங்க, அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை ஒரு வாய்ப்பா மாறும். சரிங்களா? நீங்க வந்து அதுல என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு பிரச்சனையுமே ஒவ்வொரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தரும். ஒவ்வொரு பிரச்சனையும், இந்த கொரோனா எடுத்துங்க, எவ்வளவு பேர் வாழ்க்கை கஷ்டமானாலும் ஒரு சிலருடைய வாழ்க்கை அற்புதமா முன்னேற்றத்தை நோக்கி போயிடுச்சு. அன்னைக்கு வந்து சின்ன சின்ன ஒரு வாசல்ல டீ கடை போட்டவன் இன்னைக்கு ஹோட்டல் வச்சிருக்கான். ஹோட்டல் வச்சிருந்தே ஒண்ணும் இல்லாம போயிட்டான். சரிங்களா? அதனால என்னன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுல என்ன வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டாலே நமக்கு அந்த அனுபவம் வேணும். அப்ப நம்ம தோல்வியை சந்திக்கணும். ஒவ்வொரு தோல்வியும் உங்களை அடுத்த படிக்கட்டு கொண்டு போகும். ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு எதிரியும். எவன் உங்களை வந்து இவன் உருப்படவே மாட்டான், நீ உருப்பட மாட்டடா, நீ ஒண்ணுக்கு ஆவாத ஆள்றா, நீ சொல்லதான் அது வந்து ஒரு சப்ளிமெண்ட் ஃபுட் மாதிரி, ஒரு சத்துக்கேத்த ஒரு ஒரு இணை உணவுன்னு வச்சுங்களேன். ஒருத்தன் திட்டுறான்னா நீங்க வளரணும், அதுதான் உங்களுக்கு உரம். ஆனா இங்க அப்படியா இருக்கு, ஐயோ அவன் என்ன திட்டுறான், இவன் என்ன இப்படி பண்றான், அவன் அப்படி பண்றான்னு சொல்லி நம்மளும் டென்ஷன் ஆகி நம்ம சுற்றுப்புறம், அதாவது நம்ம சுத்தி இருக்கவங்களையும் டென்ஷன் படுத்தி கடைசியில தோத்து போயிடும். இதுதான் நடக்கும். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. முதல்ல என்னன்னு பாருங்க, இது என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன பண்ணலாம். நம்ம முதல்ல நேரடியா பார்ப்போம். ஒத்து வரலையா,
ஐயா எனக்கு வேற வழி இல்லைங்க, நீங்களே சொல்லுங்க. இங்க யாருமே வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணி பெருசா சிக்கலை பண்ணி அப்படிலாம் இருக்கிறதுலாம் ரொம்ப கம்மி. நீங்க எடுக்கிற அந்த என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் அந்த பிரச்சனையோடைய வீரியம் குறையும், இல்லைன்னா ஏறும். சரிங்களா? இல்ல அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கூட கொடுத்துரும். அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பிரச்சனை எனக்கு வந்து ரொம்ப சிக்கலை கொண்டு போய் விட்டுருது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியான ஒரு சிலர் தான் எனக்கு வந்து பிரச்சனை வாய்ப்பா தெரியுதும்பாங்க. சரிங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேது பகவான். உங்களுக்கு கேது பகவான் ரொம்ப நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து அருள் கொடுக்கிறார், அருள் பாலிக்கிறார் அப்படின்னா அற்புதமான வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருவார். நீங்க எப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதுல இருந்து அழகா மீண்டு வந்துகிட்டே இருப்பீங்க, எத்தனை பிரச்சனை வந்தாலும். ஆனா சரியில்லை அப்படின்னா வாய்ப்பு கூட பிரச்சனையா மாறிடும். சரிங்களா? அப்படிப்பட்ட கேது பகவான் தான் இங்க இருக்க இந்த ஆலயத்துல. ராகு கேது பரிகார ஸ்தலமா இந்த ஆலயம் இருக்கு. லகுவராகி அம்மா இருக்காங்க. எதையும் இலகுவா எளிதா தரக்கூடிய அம்மா. அப்ப பாருங்க, இங்க ஒவ்வொரு பஞ்சமியிலும் பஞ்சமி ஹோமம், நவகிரக ஹோமம், ராகு கேது பரிகார ஹோமம் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனை இல்லாம போயிடும் ஒண்ணு. இன்னொன்னு, அந்த தடைகள் எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும் அது முடிவுக்கு வந்துடும் கண்டிப்பா. அப்ப இங்க ஒவ்வொரு பஞ்சமியும் நம்ம கலந்துக்கிட்டாலே நிச்சயமா வெற்றி உண்டு. என்னால கலந்துக்க முடியல அப்படிங்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம அதை பத்தி பார்ப்போம். உங்களுக்கு இந்த தடைகளை நீக்கிறதுக்கு இங்க சங்கல்பம் பண்ண முடியுமா, பண்ணா சரியா வருமா அப்படிங்கிற பார்த்துட்டு அந்த முடிவு பண்ணுவோம். இங்க எல்லாருமே ஜெயிக்க தான் பிறந்திருக்கோம். நமக்கு அந்த வழி தெரியாதனால, நம்ம போறதுக்கான அந்த வழி தெரியல, நமக்கு எல்லாமே அடைச்சு வச்ச மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம தோத்துட்டு இருக்கோம். நிச்சயமா எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு வராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி.